இல்ல அடி வாங்கி சாவுறியா? அண்ணா அவன் வந்துட்டான். ஏய் இவனை தூக்கி அதுல போடுங்கடா. நானா வளர்த்து மாற சத்தம் ஜாஸ்தி ஆகுது சொல்றேன்ப்பா. இந்த ராஜேஷ் பையன் உனக்கு எப்படி பழக்கம்? ராஜேஷ் என் உயிர் நண்பனா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு. என்கிட்ட சொல்லாம எக்ஸ்ட்ரா மூச்சு கூட விட மாட்டான். அப்ப என் தங்கச்சி எழுத்துட்டு வந்தவங்க கிட்ட சொல்லிருப்பானப்பா. ஓ என்னண்ணா சொல்ற? ராஜேஷ் என் தங்கச்சிய நைட்டோட நைட்டா தள்ளிட்டு போயிட்டான். நோ தள்ளிட்டு போத்து உன் தங்கச்சி நான் நோங்க வேண்டியானா? நானா நல்ல ஜோக் தானண்ணா. என் தங்கச்சி தூக்கிட்டு போயிடான்னு சொல்றேன். காமெடி பண்ற நீ, காமெடி பண்ற நீ. சொல்றா எங்கடா அவன்? நோ சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. நீ தான்டா சொன்ன உன்கிட்ட சொல்லாம மூச்சு விட மாட்டா குசு விட மாட்டானே. இது எப்பறம் சொல்லாம இருப்பான்? யோ சத்தியமா எனக்கு தெரியாதியா. அவன் தனியா தண்ணி என்ன தூக்க மாட்டான். உங்க தங்கச்சி தூக்குற அளவுக்கு இவ்வளவு வீக்கா இருந்தீங்களாடா? தப்பா உனக்கு தெரியாம இதுவும் வந்திருக்காது. அவங்க எங்க இருக்காங்கன்னு மரியாதையா சொல்லு. இல்ல நான் உன்ன சொல்றேன். நோ நானாவது ராஜேஷுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானா. கணேஷ்னு ஒருத்தங்கறானா, அவன் ராஜேஷுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். என்கிட்ட எக்ஸ்ட்ரா மூச்சு விட்டானா சொல்லுவான். அவன் கிட்ட மூச்சு வரதே சொல்லிட்டு தானா விடுவான். ஏய் அவனை திருப்புங்கடா. ஏய் கணேஷ் யோ நான் நேந்து விட்ட கோழி மாதிரி கூண்டுல உட்காரச்சிருக்கீங்க அவனை. தெரியாது யோ என்ன சொன்னதே சொல்லுங்கறான். என்ன பண்ணீங்க அவனை? அச்சாட்ல ஏதோ கைத்து நரம்பு விட்டுக்குது போல, அதான் சொன்னதே சொல்லுங்கறான். நீ சொல்றியால உனக்கு ஏதாவது நரம்பு ஒண்ணுமா? டேய் உன் மூளை எல்லாம் ஏன்டா மூன்றா பண்ண மாதிரி விட்டு வேலை செய்யுது? ஏய் அப்புறம் எப்ப பார்த்தாலும் கூட்டு அவனை விட்டு கூட சுத்துறோம் போய் உட்கார வச்சுக்கிறீங்க. கொஞ்சமா லாஜிக்கா யோசிக்கடா. அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏன்டா அவங்க கண்ணில் போற மாதிரி கேஸ்ல சுத்த போறேன்? கரெக்டா தான் சொல்றான். யாரா அவன் போன் தான். நோ ராஜேஷ் என்ன பண்றான்? ராஜேஷா ஸ்பீக்கர்ல போடு. ஏய் ஒழுங்கா பேசு. ஹலோ சொல்றா. மச்சான் நீ சொன்ன இடத்துல நான் இறங்கிட்டேன். அவங்க வீட்டுக்கு கூட போயிட்டு இருக்கேன்டா. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மச்சான். தேங்க்ஸ்ரா. ஹலோ டேய் யாரா அவரு யாரா இவரு? யோ நான் யானி அவரு இவருன்னுக்கிறேன். எனக்கு எவருமே தெரியாதியா. அவன் தசை திருப்புறாயா. எங்களை இங்க மாட்டி விட்டான். அவங்க மஜா பண்றாயா. இவன் அப்படி கேட்டா சொல்ல மாட்டான். தூக்கி கட்டுறா அவனை. சொல்றா சொல்ல போறியா? அடி வாங்கி சாவு போறியா? ராஜேஷ் எங்கடா இருக்கிற? என்னடி சொல்ற? வீட்ல யாருமே இல்லையா? இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா காத்துனேன். சரி என்ன ஃபிளேவர் வேணாம்? ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா. ஏய் ஒண்ணு இல்ல என்னத்துக்கு பார்த்தோம். ஒரு 10-15 வேணாம். வை அவ்வளோ. ஆமா உங்க அண்ணன் எங்க? ஏதோ கண்டென்ட் பிரிச்சு போறான்டா. எப்படியோ வரது லேட்டா உனக்கு சீக்கிரம் வா. அப்படியா? சரி வை. ஹலோ மச்சான் நானா விடாம வச்சுனுங்கற ஆள்கிட்ட பேசுங்கறடா. டேய் வா அண்ணனுக்கு லவ் பண்ணி தெரிஞ்சிச்சா? என்னடா சொல்ற? ஆளு வர உன்ன தெரிய என்ன அடிக்க ஓடி வரடா. லைவ் லொகேஷன்ல பிரச்சனை வரடா. மச்சான் நீ கவலையே படாத. நீ உயிர் நண்பன். உன் மேல ஒரு கீறல பட்டுச்சு. அவங்க அண்ணன் மண்டல வீட்ல இல்ல இருக்கடா. நீ வேணா வரடா. ஹலோ பிரியா ஒரு 10 நிமிஷம் பிரியா. ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனை மாட்டீங்க. அது மட்டும் முடிச்சு அந்த செகண்ட் டைம் வந்துறேன் பிரியா. 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்ட் முக்கியமா நான் முக்கியமா? ஏய் என்னடி பேசுற? பாதியில வந்து உனக்கு ஆதியில வந்து நட்போட சொல்றியா? அவனா முக்கியமா? அவ கூட போற. எதுக்கு இங்க வர? ஏய் தப்பா பேசுறீ. இப்ப வரதா இல்ல எப்ப வரதா போற விட. ஹலோ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. இதையும் விட முடியாது, மச்சானே விட முடியாது. என்னடா பண்றது இப்போ? இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. நீ ஏறி யார் ரகம்ல அது நம்ம தான். ஹலோ பிரியா ஏதோ தெரியாம பேச மனுஷன் பிரியா. மச்சான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான். அதெல்லாம் பாத்துப்பா. நீ பெட்டர் ரெடி பண்ணி மாமா வரேன். எங்கடா அவன்? சொல்றா. டேய் இவன் செத்தா கூட வர மாட்டான் போல. வாங்கடா போலாம். இன்னொரு வாட்டி உன் ஃப்ரெண்ட் என் தங்கச்சி பின்னாடி சுத்துறான்னு தெரிஞ்சது அவனை சாவடிச்சிடுவேன் சொல்லி வாங்கடா. The number you are calling is currently switched off. Please try later. உன் மேல ஒரு கீறல பட்டுச்சு. அவங்க அண்ணன் மண்டல வீட்ல இல்ல இருக்கடா. நீ வேணா வரடா. மச்சான் என்னடா சார மாதிரி போட்டு வச்சிரானுங்க? என்ன அடிக்கும் போது எங்கடா போயிருந்தா? மச்சான் அவனுக்கு அடிக்க தான் நான் பொருள் எடுக்க போயிருந்தேன். இப்போ அதோட முக்கியம் இரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணாத. அவனை அச்ச அடியில ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனான்னு பேர் வந்துடக்கூடாதுடா. பசங்களை வர சொல்லு. சரி மச்சான் இரு கணேஷ் ஃபோன் பண்றேன். ஹலோ கணேஷ் ஜோசப் இங்க வாழை சைடு அடிக்க வந்தான்டா. அந்த ஏரியா பசங்க அவனை டம்மி டிம்னு அச்சு போட்டு பைக் எல்லாம் வச்சு போட்டானுடா. கொஞ்சம் வா மச்சான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவனே. மச்சான் நான் வேலையா இருக்கேன்டா. வீடா. டேய் என்னடா நீ பேசுறது எக்கோ அடிக்குது. எங்கடாங்கற கொலாசத்தலாம் கேக்குது. அதான் சொன்னல வேலையா இருக்கேன்டா. அப்புறம் பண்ற வீடா. டேய் மச்சான் கணேஷ் பேசும்போது எக்கோ அடிக்குதுடா. கேட்டா வேலையா இருக்கறான்டா. அவன் என்னைக்கு தான்டா வேலையா இல்ல. அவனெல்லாம் பாத்ரூம்ல தான்டா சாவே. பாலாக்கு ஃபோன் பண்ணு. சரி மச்சான் பண்றேன்டா. என்னடா ஆச்சு? பாட்டுடா. பாடுறானா?
ஓடுதுடா காலர் டியூன்டா. கட் பண்ணிட்டு போடுறா. ஆத்திர வருஷத்துக்கு இப்படி பண்றீங்களாடா. ஹலோ என்னடா ஆச்சு? பாட்டுடா. ஓடுதா? பாடுறான்டா. பேசி தொலைடா. டேய் ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டேன். நான் உடனே எடுத்தா நீ எப்படி மச்சான் காலர் டியூனை ஃபுல்லா கேட்க முடியும்? அதான் பாட்டு எப்படி டேய் வெறி பத்தாதடா, இங்க ஜோசப் உயிர் போறான்ங்கறான்டா. உயிருக்கு போறான்னுங்கறானா? அப்ப எங்க அப்பா போன்ல உயிரை காலர் டியூன் வச்சிருக்கேன், அதை கேட்டு ஃபோன் பண்ணு. டேய் டேய் மச்சான் பாலா சொதப்பிடான்டா. சாவ போறேன்னு நினைக்கிறேன்டா, கண்ணெல்லாம் இருட்டுதுடா. மச்சான் கொஞ்ச நேரம் உயிரை கையில போச்சுக்கடா. ராமுக்கு ஃபோன் பண்ணடா, உடனே வருவான்டா. நட்புக்காக உயிரை கொடுப்பான்டா. ஹலோ ராமே, ஜோசப் இங்க அச்சு போறான்டா, கொஞ்சம் வாடா. ஹலோ ஹலோ மச்சான், நீ பேசுறே கேளுடா. டேய் கேக்குதாடா? மச்சான் பைக்ல போயிடுறேன். ஹலோ மச்சான் அப்புறம் ஃபோன் பண்ணுடா. டேய் வரானா? மச்சான் நீ வீட்ல இருந்தே பைக்ல போற மாதிரி பேச சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி பேசுறான்டா. இவனுங்களெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுன்னு இந்த உலகத்துல நான் வாடுறதுக்கு செத்தே போறேன்டா. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து. இந்த மாதிரி தொடர்ந்து காமெடி வீடியோ பார்க்க நம்ம வெயிட் அண்ட் ஸ்மைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.